யார் அதிகமா தெரியறானோ அவனுக்கு ஓட்டு போடுவோம். இதுவரை தான் திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்தது. இவர்கள் இருவரையும் மாற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவெடுத்து மாற்றத்திற்கான ஊழலுக்கு எதிரான ஒரு தலைவனாகத்தான் நம்ம விஜயை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம கேள்விப்படுகிற விஷயம்லாம் எப்படி பார்க்குது? தினந்தோறும் விஜயோடைய கட்சியினர் ஏதாவது கையாடல் பண்ணாங்க, மோசடி பண்ணாங்க, பாலியல் குற்றவாளிகளால் கைது செய்யப்பட்டார்கள், இன்றைக்கு பான்பராக்கு கடத்தினார்கள். இப்படிப்பட்ட செய்திகளாம் பார்க்கும் போது ஒரு வருத்தமாக இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே விஜயை தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு வருத்தத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், தாய் மாமா சீர் தருவேன், மாமன் சீர் தருவேன், உள்ள பிறந்தா மோதிரம் போடுவேன். ஆனா இன்றைக்கு விஜய் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவங்க கோஷ்டி திருடிட்டு போயிட்டாங்க. ஏங்க திருடிட்டு போயிட்டாங்க, வழக்கு போட வேண்டியதானே? திருடிட்டு போன வீட்டுக்கு போய் சால்வை போடுற. நான் விஜய் ரசிகர்கள் கேட்கல எல்லாத்தையும். ஏன் நீ தானே இன்னைக்கு இவன் கொள்ளகாரு கற்பனைக்கு உடந்தையா இருக்க, திருடிட்டா, ஆர்டிஸ்ட திருடினா, அதை திருடினா, இதை திருடினா, செந்தில் பாலாஜி திருடாங்கிற. நீ யாரு திருடனோ அவருடைய தலைவனாக இருக்கின்ற ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அவனுக்கு சால்வையை போடுறாரு. யாரு? நம்முடைய முதலமைச்சர் விஜய். இன்றைக்கு தேர்தலுக்கு முன்ன எல்லாரும் விஜய் தான் ஏமாற்றியவர். தேர்தலுக்கு பின்ன ஒத்தை தலைமையில் அவரே முடிவெடுக்கிறார். பிரதமரை போய் சந்திக்கிறாரு. பிரதமர் 10 நிமிஷத்துல விரட்டி தொலைச்சிட்டாரு.